தலைப்புச் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 3ஆம் பருவ FAB மதிப்பெண் டவுன்லோடு செய்யும் வழிமுறை வெளியீடு. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை 3ஆம் பருவ FAB மதிப்பெண் டவுன்லோடு செய்யும் வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு tnemis.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். கல்லூரிகளில் CCTV கேமரா ரேகிங் தடுப்பு குழு அமைப்பு. AICTE வழிகாட்டுதல்கள் வெளியீடு. அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமமானது வரவுள்ள கல்வியாண்டை முன்னிட்டு கல்லூரிகளுக்கான வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. 2024-2025 கல்வியாண்டு வரும் ஜூன் மாதம் முதல் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தொடங்க உள்ளது. இந்நிலையில் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமம் அனைத்து விதமான உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் ராகிங் தடுப்பு குறித்தான வழிகாட்டுதல்களை சுற்றறிக்கையில் வெளியிட்டுள்ளது. AICTE ஆலோசகர் மம்தா அகர்வால் அந்த அறிக்கையில் தெரிவித்திருப்பாவது, அனைத்து பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளிலும் ராகிங்கை தடுப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ஏற்கனவே குழுவால் வகுக்கப்பட்டு வெளியிடப்பட்டுள்ளன. இந்த வழிமுறைகளை அனைத்து கல்லூரிகளிலும் விடுதிகளிலும் பின்பற்றி ராகிங் இல்லாத சூழலை உருவாக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுத் தேர்வு மதிப்பெண் சரிபார்க்கும் அலுவலர்களுக்கு பணி ஒதுக்கீடு. பள்ளிக்கல்வியில் +2 உள்ளிட்ட பொதுத் தேர்வு விடைத்தாள்களின் மதிப்பெண்களை சரிபார்க்கும் அலுவலர்களுக்கான பணிகள் பொறுப்புகளை ஒதுக்கீடு செய்து தேர்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. மதிப்பெண் சரிபார்க்கும் அலுவலர் அன்றைய தினமே சுருக்க விவரத்தாள் வைத்து தைக்கப்பட்ட கட்டினை முகாம் அலுவலரிடம் ஒப்படைக்க வேண்டும். மதிப்பீடு செய்யப்பட்ட விடைத்தாள்கள் ரகசிய அறையில் பாதுகாக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொறியியல் படிப்புகளுக்கான JEE 2ஆம் கட்ட முதன்மை தேர்வு முடிவுகள் ஏப்ரல் 25ஆம் தேதி வெளியீடு. பொறியியல் படிப்புக்கான JEE 2ஆம் கட்ட முதன்மை தேர்வு முடிவுகள் திட்டமிட்டபடி ஏப்ரல் 25ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக NTA தெரிவித்துள்ளது. RTE அட்மிஷன். தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டில் மாணவர் சேர்க்கை அறிவிப்பு. குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 பிரிவு 12(1)C இதன்படி அனைத்து சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் குழந்தைகளுக்கு நுழைவுநிலை வகுப்பில் குறைந்தபட்சம் 25% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும். இதனை நடைமுறைப்படுத்துவதற்கு பார்வையில் உள்ள அரசாணையில் விரிவான அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதன்படி RTE ஆக்ட் 2029 பிரிவு 12 கீழ் 25% இடஒதுக்கீடு அடிப்படையிலான மாணவர்கள் சேர்க்கை குறித்து வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு ஆண்டும் மேற்காண் நடைமுறை ஏப்ரல் 2ஆம் தேதி தொடங்கி மே 29க்குள் முடிக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.